சொல்லுங்க. 2வது வந்து நிஃப்டிக்கும் அப்ளை பண்ணலாமா? இல்ல ஸ்டாக்ல கூட அப்ளை பண்ணலாமா? அத பத்தி சொல்லுங்க. ஒண்ணே அப்ளை பண்ணக்கூடாத இடம் வந்து ஸ்டாக்கு. ஏன்னா ஓடிஎம்ல கியூடிசி வந்து நீ அப்பப்போ டக் டக்குன்னு க்ளோஸ் பண்ணி டெல்டாலாம் மேனேஜ் பண்ண முடியாது. அதனால நான் எப்பயுமே இந்த ஸ்டாக் சைடு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதை நானும் பண்ண மாட்டேன். பண்றவங்களுக்கு பத்தி எனக்கு அதை பத்தி தெரியும், எனக்கு ஐடியா இல்லை. நிஃப்டிக்கு ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். பேங்க் நிஃப்டி கூட ரொம்ப அக்யூரஸியாக வேலை செய்யும். அதனால பேங்க் நிஃப்டி போட்டேன். நிஃப்டிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல அப்டால ரெண்டு ஸ்ட்ராட்டஜி ஃப்ரீ இருக்கு, வைக்கலாம். நீங்க வார வெள்ளிக்கிழமை இன்னைக்கு விட்டுறீங்க, நாளைக்கு எக்ஸ்பிளைன் வெள்ளிக்கிழமை மார்னிங் மார்க்கெட் செட்டில் ஆன பிறகு யாராவது ஒருத்தர் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க ரன் பண்ணுங்க, உங்க அப்சால ரன் பண்ணுங்க. ஃப்ரீ தான் ரன் பண்ணி அந்த வாரம் முடி பாருங்க. அந்த வாரம் முடிஞ்சு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு உங்களுக்கு டவுட் இருக்கு, எல்லா பேரும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம். அப்ப நம்ம ஆல்மோஸ்ட் இருக்க ஒரு 50 ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஒரு 1 இயர்க்குள்ளே உங்களுக்கு எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துருங்க. ப்ராப்பரா இருக்கும். சும்மா குத்து மதிப்பா அங்க போனா இங்க வந்தாலும் எல்லாமே நம்பர்ஸ்ல இருக்கும். நீங்க பண்ணாலும் அதே தப்பு வரும், நான் பண்ணாலும் அதே தப்பு வரும். எனக்கும் ஒரே ஆன்சர் தான், உங்களுக்கு ஒரே ஆன்சர் வரும். ஏன்னா நம்பர்ஸ் எங்க போனாலும் ஒரே நம்பர் தான். அமெரிக்கா இருந்தாலும் ஆப்பிரிக்கா வந்தாலும் சரி, நம்மளா இருந்தாலும் நம்பர் ஒண்ணுதான். ஆனா நம்பர்ஸ்ல பண்ணும்போது எங்கேயுமே தப்பு நடக்காது. இதுல என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரிஸ்க் ரேஷியோ 1:3 இருக்கும். 1 ரூபா லாபமா 3 ரூபா நட்டமா இருக்கும். ஒரு ரேஞ்சுக்கு அப்புறம் 1:2 மாற்றும். அப்புறம் கடைசியில் 1:1 மாற்றுவோம். இதை மெயின்டைன் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியோட நோக்கமே. அப்படியே நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ் அதிகமா இருக்கும், ப்ராஃபிட் வராது. அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம், ஸ்ட்ராட்டஜி அட்ஜஸ்ட் பண்றதுனால என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி. சார் மனோகர் சார், இன்னொரு டவுட் கேட்குங்க. இப்போ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம், அதெல்லாம் பண்றோம். இப்போ என்னன்னா வந்து ஒரு ப்ராஃபிட் நம்ம இனிஷியலா பிளான் பண்ணும்போது நம்ம பிளாட் பண்றோம். அந்த பிளாட் பண்ணும்போது நமக்கு 3000 ரூபாய் மேக்ஸிமம் ப்ராஃபிட் காட்டுச்சு. உங்களோட எக்ஸிட் கிரைட்டீரியா என்ன? சொல்லிடுறேன். நான் சொல்ல வேணாம்னு நினைச்சு சொல்லிடுறேன். ஒண்ணும் இல்ல, நம்ம என்ன கேபிட்டல் யூஸ் பண்றோமோ அந்த கேபிட்டலுக்கு 2 to 2.5%, 2% 2.5% எப்ப ப்ராஃபிட் வருதோ அப்ப வெளியே வர்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். வாரத்துக்கு 2% வச்சீங்கனாலும் மாசத்துக்கு 8% வரும். 2 ஸ்டாப் லாஸ் போனாலும் மீதி 2 மிஞ்சும். அப்ப 4% மாசம் வந்துடலாம். அதனால ப்ராஃபிட் எடுக்கிறது வேற செட்டப். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்றோம். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க ப்ராஃபிட் எடுக்கணும்னா உங்க கேபிட்டல் இதை ஒரு 5 பொருளுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு 50 ரூபாய்க்கு தேவைப்படாது. அப்படின்னும் போது 1000 ரூபாய் 1500 உங்களுக்கு பெரிய பணமாட்டே இருக்குது.